செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே உச்ச கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். மேலும் சூரியன், புதன், சந்திரன், சுக்கரன், செவ்வாய் ஆக 5 கிரகங்களோடு இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறார். ஆக இந்த வாரத்திலே தொழில்துறையில புதிய முயற்சிகள் செய்வதற்கு ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. தொழில்துறையில நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய் தந்திரன் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார், வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே புத்திசலந்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதில் நீங்கள் நன்மையும் பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருப்பது இந்த வாரத்திலே நீங்கள் தெய்வஸ்தல யாத்திரைகள் செய்வதற்கும் ஏற்றதனும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்துல ராகுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். மூர்த்த இளைய சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரத்திலே உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் நன்றாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். ஆகிய செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்தி காரணமாக அல்லது தொழில் விஷயமாக செலவினங்கள் ஆகும். அலைச்சல் கூட சிறிது இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குடைய செலவினங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக லாபமும் செலவும் இந்த வருடம் இந்த வாரம் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அஸ்வினிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை உணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். அதுவும் பல கிரகங்களோடு சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரகங்களோடு இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறார். 10ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் பாகியஸ்தானம் என்ற 9ஆம் இடத்திலே இருப்பது ஏற்கனவே இந்த இடம் என்பது பாதகஸ்தானம். ஆகவே உடல் உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இருந்தாலும் ஆயுளுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படுத்தி கொடுக்காது. உடல் உஷ்ணம் மாத்திரம் அடையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பது குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதம் செய்தால் வளர்ச்சி இருக்காது, பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக விவாதம் செய்யாமல் காரியத்தை சாதித்துக் கொள்வது உங்களுடைய திறமையில் தான் இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தைக்கு சிறு அளவில் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. 10ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது தொழில்துறையிலே உங்களுக்கு வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். அதிகமான வேலைப்பாடு இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு அது நன்றாக உதவி செய்யும். இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் சனிபான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் சேர்வலாக இருந்தாலும் அதில் லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் ஓரளவு பெறுவீர்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள். ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை செய்துவிட்டு வெளியில சொன்னால் அந்த வேலை நடக்காமல் போய்விடும். இந்த வாரம் ரிஷபராசியில பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியில பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பதனால்
குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானமான 9ஆம் இடத்திலே இருப்பது சில காரியங்களில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு, அதாவது பெருமாள் கோயில் தாயாருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசினரும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே குருபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த மற்றவர்களுக்கும் ஈகோ பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே விட்டு கொடுத்து பேசுங்கள், சமாதானமாக பேசுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இந்த வாரம் சந்திரன் இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:41 முதல் ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை இரவு 1:35 வரை சந்திராட்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே ஞாயிற்றுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், அதாவது ஜனவரி 19 திங்களும் ஜனவரி 20 செவ்வாயும் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அதுவும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் இருக்கிறார். உடல் உஷ்ணமடையும், அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை, தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், வளர்ச்சிக்காக நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 9ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நலமுடன் இருப்பார்கள். 10ஆம் இடத்துல சனிவான் இருப்பு தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், வேலைப்படும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள், எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுமார் இந்த வார ஆரம்பத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் முதல் 3 நாட்கள், அதாவது சந்திராஷ்டகம் இருக்கின்ற முதல் 3 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இந்த 3 நாட்களும் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை நீங்கள் 9 முறை சுற்றி வலம் வர வேண்டும். 9 தீபங்கள் வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் சந்திராஷ்ட தோஷத்திலிருந்தும் விடுபட முடியும், தொழில் வளர்ச்சியில் இருந்த பிரச்சனையிலிருந்தும் விடுபட முடியும். மேலும் பண விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்களிலிருந்து ஓரளவு விடுதலை கிடைத்து ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக ஓரளவு மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யோகத்தை பெறுவர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை இரவு 1:35 முதல் ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை காலை 8:33 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 21 புதன்கிழமை, ஜனவரி 22 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலனாக பார்க்கும் போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்வார்கள். இருந்தாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மேலும் இந்த வாரத்திலே தொழில்துறை விஷயமாக வெளியே செல்லும் போது ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்திலே கேது பகவான் பகை பெற்று இருப்பதால் மற்றவருடன் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் இருக்கிறார். ஆகவே மனைவியால் நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள். ஆனால் சமரசமாக போவதுதான் மிகவும் சிறப்பானது. விவாதங்களை தவிர்த்தாலே நலமாக இருப்பீர்கள். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக
தொழில்துறை வளர்ச்சிக்காக, எதிரிகளை வெல்வதற்காக, போட்டியலில் வெல்வதற்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்த நல்லவர்கள், கடகராசியிலிருந்து புனர்பூசம் 4வது பத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். மேலும் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிலர் தனி குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகும். அதாவது கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடித்தனம் செல்லக்கூடிய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பரிகாரங்களுக்காக, இந்த தோஷங்களுக்கான பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனியுடன் கூடிய சந்திராஷ்டகம். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டகமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை காலை 8:33 முதல் ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:36 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை, ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே கேதுபான் இருக்கிறார். ஆகவே தூக்கம் குறைவாக இருக்கும், சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு சிந்தனை மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில் வளர்ச்சிக்காகவும், உங்களுடைய தேவைக்காகவும், மனைவின் ஆரோக்கியத்திற்காகவும், குடும்ப செலவுக்காகவும் நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விட முடியும். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நீங்கள் இன்டர்வியூ போன்ற காரியங்களுக்கு போனால், அதாவது நேர்முக தேர்வுக்கு போனால் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 2வது 3வது முயற்சியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவன் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஆரோக்கிய குறைவுகளும் மூட்டு வலியும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. லாபஸ்தனத்தில் குருபான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளால் தனலாபம் இருக்கிறது. குழந்தைகளால் நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு குழந்தைகள் நடப்பார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்து நல்ல நாட்கள். சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்தரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சந்திராஷ்ட தோஷம் இந்த வாரம் இருக்கிறது. இந்த அஷ்டம சனியினால் எல்லா காரியங்களும் சிறிது தடையாகித்தான் நடக்கும். இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள். கஷ்டப்பட்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். ஆகிய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு உட்கார்ந்து பேசினால் அது தீர்வு கிடைக்கும். மேலும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் யோசித்து நீங்கள் செயலாற்றுவீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் அதில் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதை வைத்து நீங்கள் தொழில்துறையை வெற்றியை பெற முடியும். தொழில்துறையை விருத்தியும் செய்து கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனிபான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள்
ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக அதில் வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லிவிட்டு எதை செய்தாலும் அதில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில் சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல குருவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும், அலைச்சலும் மிக அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இடமாற்றம் செய்து கொள்ளலாம் தாராளமாக. ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலையை தேடினால் சில காலங்கள் அல்லது சில மாதங்கள் வேலை இல்லாமல் போய் அதன் பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆகவே வேலையை விட்டு விடாமல் வேறு வேலையை தேடுங்கள். நிச்சயமாக வேறு வேலைகள் உங்களுக்கு உதவிகரமாக கிடைக்கும். 12ஆம் இடத்துல கேதுவான இருப்பது அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் கன்னி ராசியிலே பிறந்து நல்லவர்கள் கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபான் இருந்து தொழில்துறையிலே சிறிய சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். நல்ல செல்வம் சேர்க்கை இருக்கிறது, தொழில் விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வாரத்திலேயே நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசி இந்த துளாராசி. ஆகவே துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் உங்கள் முயற்சியிலே சிறு பின்னடைவு இருக்கிறது. முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். ஆனால் சாதகமாகத்தான் உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தாய் வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் தொழில்துறை உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்துக்கு தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த வாரம் 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் குருடைய பார்வை மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது தொழில்துறையில பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில் விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முக்கியமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள், சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலே துர்கை அம்மன் அல்லது காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டுகளின் மூலமாக குழந்தைகளும் முன்னேற்றத்தை அடைவார்கள். நீங்களும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். சுயமாக சிந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள். இந்த ஒரு பரிகாரம் துளாராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் மார்கஸ்தானம். ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் தோல்வி ஏற்படும். 2வது 3வது முயற்சிகள் தான் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சகோதர வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது கடும் முயற்சியின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சாதாரணமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது.
கடும் முயற்சி தேவை. 4ஆம் இடத்துல ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் தாயாருக்கு மூட்டு வலி, முதுகுவலி ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குரு 8ஆம் இடத்திலே இருப்பது குழந்தைகளை நீங்கள் அதட்டி இந்த வாரம் பேசக்கூடாது. இந்த வாரம் நீங்கள் குழந்தைகளை அதட்டி பேசினால் அவர்கள் தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்குவார்கள். மேலும் குழந்தைகள் ஆரோக்கியத்திலே சிறிது குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய வயிற்றுல கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது மற்றவர்களை நம்பி கடன் கொடுப்பதை இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் கடன் கொடுத்தால் திரும்பி வராது. கடன் வாங்கினால் திரும்பி அடைப்பதற்கு மிகுந்த காலங்கள் ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதில் நீங்கள் வளர்ச்சியும் பெறுவீர்கள். ஆகிய பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்தில் உங்களுக்கு அஷ்டம் குரு நடந்து கொண்டிருப்பதனால் வயிற்றில் உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியால் தன லாபத்தை அடைவீர்கள். மனைவி பேரிலே தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது புதிதாக வீடு மடை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் பழைய வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக இருக்குது. வீடு ரிப்பேர் செய்வதற்கும் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். நல்ல பணப்புழக்கம் இந்த வாரம் உங்கள் கைகளிலே புரளும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். தாய்க்கு உடல் வலிகள், மூட்டு வலிகள் ஏற்படும், முதுவலிகள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு சிறிது மருத்துவம் செய்வது மிகவும் சிறப்பானது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இருந்தாலும் பரஸ்பரம் நட்பு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. பொதுவாக இந்த வாரம் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்கறை மிக மிக தேவை. சிறு உபத்திரம் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே 4 கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மிகுந்த மனக்குழப்பத்தை அடைவீர்கள். எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுத்தான் பிறகு சரியாகும். குழப்பத்தின் காரணமாக சரியான நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் தொழில்துறையிலே அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபமாக பேசினால் அதுவே பின்னாளில் உங்களுக்கு பாதகமாக முடியும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் குருவான் இருக்கிறார். ஆகவே வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டாலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தாலும் திரும்ப வராது. ஜாமீன் போட்ட பணம் நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் கடன் வாங்கினால் அடைப்பதில் மிகுந்த காலதாமதமாகும். ஆகவே பண விஷயத்தில்
இந்த வாரம் மிக மிக எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே பிரயாணம் செய்வதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக இருசக்கர வாகனங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், ஹெல்மெட் இல்லாமல் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் அதிகமான தூரத்தை நீங்கள் இருசக்கர வாகனத்தில் கடக்க வேண்டாம். அதற்குரிய பொதுவாக இருக்கின்ற வாகனங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது பொது உபயோக வாகனங்களை, பஸ், கார் போன்றவற்றை உபயோகித்து நீங்கள் செல்லலாம். செல்ஃப் டிரைவிங் இந்த வாரம் ஆகாது. இந்த வாரம் மகர ராசியிலே நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்களிலிருந்து 2ஆம் இடம் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே பிரயாணத்திலும் சிறிது எச்சரிக்கை தேவை, மற்றவருடன் பேசும்போதும் எச்சரிக்கை தேவை. அதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் 2 தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தாராள பணப்புழக்கம் கிடைக்கும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும், செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலே ராகுபான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவானாலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 2ஆம் இடம் சனி பகவான் இருப்பது சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. 5ஆம் இடத்துல குருபான் இருப்பது குழந்தைகளுடைய குதூகலம் இந்த வாரம் உங்கள் வீடுகளில் இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு சிறு பிரச்சனை பேரில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். 7ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது இந்த வாரத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தில், அதாவது உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். கும்பராசியில பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்திலும், ஆணாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. ஆரோக்கியத்திற்காக செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவி அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள், அதன் பிறகு குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கான செலவுகள், தொழில் வளர்ச்சிக்கான செலவுகள், சகோதர வழியிலும் செலவுகள், ஆக எப்படியும் ஏதாவது ஒரு வழியில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்லவர்கள், கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரயஸ்தானத்திலும் 4 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வார ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வலம் வந்துட்டு வாருங்கள். அதன் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். நண்பர்களுக்கு நீங்களாக சென்று வழியே சென்று உதவிகள் செய்வீர்கள். அவர்களுடைய நட்பு உங்களுக்கு மனதார கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே சனிபான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது குறைபாடுகள், உடல் வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்தில் குருவன் வக்கரம் பெற்றிருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது, குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. 6ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும்.
லாபஸ்தானத்திலே 4 கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற வாரம் இந்த மீனராசிலே பிறந்தவர்களுக்கு. என்றால் பூரட்டாதி உத்திரட்டாதி இரண்டும் சேருவது, வெள்ளிக்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மீனராசிலே பிறந்தவர்களுக்கு மிகவும் நல்லது. எல்லா ராசியிலே பிறந்தவர்களுக்கும் அந்த நாள் மிக சிறப்பானது. அதிலும் முக்கியமாக மீனராசியிலே பிறந்தவர்கள் மிக மிக சிறப்பான நாளாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகிறது. விரயஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல லாபம் ஏற்படுத்தி தான் கிடைக்கும். ஆகவே சிரமப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மீனராசிலே பிறந்த நல்ல மீனராசிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசினை சனி பகவான் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும், உடல் வலிகள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசிரியர் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசிகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.